புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கு நிதி வழங்கப்படும் என்பது ஆணவத்தின் உச்சம் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் என்றும், ஒரு மொழி என்றால் பல நாடுகளை பிறக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் நிதி ஒதுக்க மறுக்கும் மத்திய அரசுக்கு வரி வருவாயை வழங்கக்கூடாது எனவும் தமிழக அரசை சீமான் வலியுறுத்தினார். பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு, ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சிருக்கேன். விரும்பினால் எம்மொழியும் கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச்சு படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கத்துக்குறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது.